Morning, dear aspirants. Today's news. Disqualify all 7 defecting MPs. AAP says in petition to Rajya Sabha chairman. So issue currently போயிட்டு இருக்க issue என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து considerable amount of MPs from Rajya Sabha AAP ல இருந்து ஆம் ஆத்மில இருந்து பிஜேபிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, கட்சி மாறுறாங்க. ஸோ இட் வில் இன்வோக் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் 10th ஷெடியூல்ல அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா கூடாதா அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னா எந்த அவையில பண்றாங்களோ த லீடர் ஆஃப் தட் ஹவுஸ் வில் டிசைட் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ், போயிட்டு இருக்க ப்ராசஸ். ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டி ராஜ்யசபா லீடர் சஞ்சய் சிங், ராஜ்யசபா லீடரா இருக்கிற ஏஏபி பார்ட்டியோட லீடர் வந்து சஞ்சய் சிங், அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. யார்கிட்டனா சிபி ராதாகிருஷ்ணன், who is the chairman of Rajya Sabha. First, now we have to read about 10th schedule anti-defection law. First, it is urgent in by 52nd Constitutional Amendment Act. Okay, 52nd Constitutional Amendment Act first கொண்டு வராங்க. and 91st Amendmentல அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அப்ஜெக்டிவ் எதுக்காக அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பார்ட்டியில நின்று வின் பண்றாங்க ஒரு கேண்டிடேட் அப்படின்னா, ஆஃப்டர் வின்னிங் அவங்க என்ன பண்றாங்க, வேற பார்ட்டியில ஜாயின் பண்றாங்க, இல்ல அந்த பார்ட்டியோட இது மெம்பர்ஷிப்பே வந்து டிலீட் பண்றாங்க. ஸோ இதனால என்னன்னா, ஒரு சிட்டிசன் இந்த பார்ட்டியில பிலாங் பண்றாங்கன்னு சொல்லி தான் ஓட் பண்றாங்க. ஓட் பண்ணி அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாறினா அந்த ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சிட்டிசன் ஓட்டிங் வந்து அதுவே தடைப்படுது. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா. டிசைடிங் அத்தாரிட்டி யார் டிசைட் பண்ணா, எந்த அவையிலிருந்து அவையில இருக்கக்குள்ள அவங்க மாறுறாங்களோ அந்த அவையோட ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்சபா இருந்தா லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா இருந்தா ராஜ்யசபா சேர்மன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா அதோட ஸ்பீக்கர், யார் அவையோட தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளிகபிள். கீட்டோ ஹோலன் வெர்சஸ் ஜில்சு இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா, 10th ஷெட்யூல் பட் 10th ஷெட்யூல் வந்து அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது முடிவு பண்றது அவையோட தலைவராக இருந்தாலும் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற வேர்டிக்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா கீட்டோ ஹோலன் வெர்சஸ் ஜில்சு. கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன், என்னென்ன கிரவுண்ட்ல டிஃபெக்ட் பண்ண முடியும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், வாலண்டரிலி கிவிங் அப் த மெம்பர்ஷிப். ஒன்ஸ் ஒரு பர்சன் ஒரு பார்ட்டில இருந்து எலெக்ட் ஆன பிறகு அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை வாலண்டரியா லீவ் பண்ணா. செகண்ட், voting against பார்ட்டி விப். கொரடான்னு சொல்லுவாங்க, பார்ட்டி விப் இருப்பாங்க, அந்த பார்ட்டி விப்போட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட் பண்ணணும். இஃப் அட் ஆல் த மெம்பர் இஸ் voting against the party whip direction அப்படின்னா he is subjected to anti defection. தென் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. வித்தின் 15 days, 15 டேஸுக்குள்ள ஒரு சமாதானம் மாதிரியான ஒரு மன்னிப்பு மாதிரியான ஒரு டைம் லிமிட் இந்த 15 days. இந்த 15 டேஸுக்குள்ள அந்த பார்ட்டிக்குள்ளே சரி கட்டிட்டாங்கன்னா he will not subject to anti defection. இல்ல பண்ண முடியலன்னா he will be proceed to the actual procedure of anti defection. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ட் அண்ட் நாமினேட். இண்டிபெண்டன்ட் மெம்பரா வந்து ஒருத்தர் தேர்வாயிட்டு அவரு ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ணா he will be under anti defection. சப்போஸ் நாமினேட்டட் மெம்பர் 6 மந்த் டைமுக்குள்ள வித்தின் 6 மந்த் அவரு கரெக்டா ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ணிடணும். 6 மந்த் டைமுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணா வேலிட் இல்லை. 6 மந்த் டைமுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வேலிட். 6 மந்த் தாண்டிடுச்சுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ள வருவாங்க. நெக்ஸ்ட், மெர்ஜர் எக்ஸெப்ஷன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வரக்குள்ள 1/3 மெம்பர்ஸ் வெளியே வந்தாலே, ஒரு பார்ட்டில இருந்து 1/3 மெம்பர்ஸ் வெளியே வந்து இன்னொரு பார்ட்டில ஜாயின் பண்றாங்கன்னா அப்ப வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா செட் ஆகாது அப்படின்ற ப்ரொவிஷன் இருந்துச்சு. ஆனா 92nd கான்ஸ்டிடியூஷன் 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அந்த 1/3ங்கிற லிமிட் 2/3 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ the mass of people who are migrating or changing the party will be higher. அப்படி இருந்தா மட்டும்தான் இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு முடிவு பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட், என்ன நடக்கும்? ராஜ்யசபா சேர்மனா இருக்கிற மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் டிசைட் இது ஆன்டி டிஃபெக்ஷன்ல வருமா வராதா அப்படிங்கிற டிசைட் பண்றாரு. ஓகேவா? என்ன இஷ்யூனா, பஞ்சாப்ல இருக்கிற 7 மெம்பர்ஸ்ல 6 மெம்பர்ஸ் ஃபுல்லா சேஞ்ச் ஆகுறாங்க. அப்ப 2/3 வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் வில் நாட் கம் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது ஒரு கணிப்பு தான். ஆக்சுவலா எப்படி நடக்குதுன்னு தெரியல. இட் வில் பி அண்டர் த ஹேண்ட் ஆஃப்
ராஜ்யசபா சேர்மன். நெக்ஸ்ட், மோடி ஹெயில்ஸ் இந்தியாஸ் ஸ்ட்ரைட்ஸ் இன் நியூக்ளியர் அண்ட் விண்ட் எனர்ஜி. ஸோ இந்தியா வந்து நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜியில் ப்ரொனவுன்சிங்கா ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளோட பிஎம் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நியூஸ் தான் பார்க்கணும். இதில் பேசியிருக்காங்க மன் கி பாத் ஒரு மந்தோட எண்டுலையும் மனதின் குரல்னு சொல்லிட்டு பிஎம் பேசுகிற ஆடியோ ரிலீஸ் ஆகும். அந்த ஆடியோவில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், பிரீடர் ரியாக்டர் மைல்ஸ்டோன். நியூக்ளியர் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூயல்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபியூயல் வந்து என்ரிச் பண்ணுவாங்க. என்ரிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரா மாறும். அப்படின்னா இன்னும் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அதிகமாகும். ஸோ அப்படி அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எங்க இருக்குன்னா கல்பாக்கம், தமிழ்நாடு. கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கல்பாக்கம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தான் பெருமையா பேசியிருக்காரு மிஸ்டர் மோடி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கல்பாக்கம்ல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ். இண்டிஜினஸ் தனிமையா நம்ம இந்தியாவோட பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சதுதான். விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட், விண்ட் எனர்ஜி ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில பண்றது எதுனா விண்ட் எனர்ஜி தான். சோலார் எனர்ஜிக்கும் தாண்டி இருக்கு. ஓகேவா? டோட்டல் கெப்பாசிட்டி 56 ஜிகாவாட். 6 ஜிகாவாட் வந்து நம்ம இப்போ அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கோம். குளோபல்ல 4th ரேங்க். இந்தியா இஸ் வந்து 4th ரேங்க் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி. லீடிங் ஸ்டேட் குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆர் த டிரைவிங் த இந்தியாஸ் இந்தியா எனர்ஜி ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரோட சைக்கிள் இட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை டாக்டர் ஹோமி ஜே பாபா. அவரு ரியாக்ட் பண்ணதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபாஸ்ட் பிரீடர். இது வந்து இந்த ஃபியூயல் வந்து என்ரிச் ஆன பிறகு தான் இந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து தோரியம் ரியாக்டர். இந்த தேர்ட் ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா தோரியம் வந்து இந்தியாவில் அதிகம், வந்து கேரளாவில் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கக்குள்ள அதிகமாக நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ சென்சஸ், அதாவது சென்சஸை பற்றி பேசியிருக்காரு. சென்சஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் 2027 எடுக்க போகிறோம். அந்த டிஜிட்டல் சென்சஸில் செல்ஃப் எனுமரேஷன், தன்னைத்தானே முன்னாடி வந்து நம்மளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த ரிஜிஸ்டரேஷன் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 மில்லியன் ஃபேமிலிஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோமோன்னு சொல்லி அந்த இடத்தையே சேர்த்து செல்ஃப் எனுமரேஷன் இந்த ஃபேமிலியோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எங்க அந்த 2027 சென்சஸ் டிஜிட்டல் சென்சஸ்ல. அண்ட் தேர்ட் நியூஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபிஷ் ஃப்ரம் பிச்சாவரம். ஸோ ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க குரோமோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல இருந்து அதை பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஹை கண்டாமினேஷன் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் த ஃபிஷஸ் ஆஃப் பிச்சாவரம். பிச்சாவரத்தில் இருக்கிற உயிரினங்கள்ல பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. We have to read about the பிச்சாவரம் and the microplastics too. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இப்போ இந்த ஸ்டடியில அதிகமா மான்சூன் எந்த டைம்ல இருக்கோ அந்த டைம்ல தான் அதிகமா இருக்கு. மான்சூன் இருக்குன்னா அதிகமா மழை பெய்யக்குள்ள என்ன ஆகுனா பிளாஸ்டிக்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து தண்ணியில கலந்துரும். அப்போ அதுல டிஸ்இன்டிகிரேட் ஆகி சின்ன சின்ன ப்ராடக்டா அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த தண்ணியிலே சுத்திட்டு இருக்கும். பார்ட்டிகல் சைஸ் 1 mm 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியா என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? அது அதிகப்படியாக காணப்படுறது எதுன்னா பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின், பெட், இதெல்லாம் தான் அதிகமா இருக்கு. அஃபெக்டட் ஃபிஷ் எதுன்னா ராக்கெட் மல்லட், பேல் ஸ்பாட், இதெல்லாம் தான் அஃபெக்டட் ஃபிஷ். என்ன இஷ்யூனா இந்த ஃபிஷ் அஃபெக்ட் ஆகுது, அந்த ஃபிஷ்ஷை நம்ம கன்சியூம் பண்றோம். அப்போ பொல்யூட்டன் கண்டென்ட் நமக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். வாட் ஆர் ஆல் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்? டைனி பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் ஒரு பெரிய ப்ராடக்ட் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, சின்ன சின்னதா இருக்குல்ல, அதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். எந்த லிமிட்ல இருந்தா 5 mm இருந்து அது மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லப்படும். நம்ம பார்த்த பிச்சாவரம் இருக்கிறது 1 mm. ஓகேவா? பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து மைக்ரோ பீட்ஸ் எங்க இருக்கிறது? காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கிறது. காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் பெல்லட்ல இருக்கிறது தான் மைக்ரோ பிரைமரி. செகண்டரி வந்து யூவி ரேஸ்னால பிக்கர் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி சின்ன சின்ன ப்ராடக்டா வரும். அது செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். சோர்சஸ் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ், சிந்தட்டிக் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த சிந்தட்டிக் ஆல்ரெடி ஆகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு, அது டிஸ்இன்டிகிரேட் ஆகி அது கலந்துரும். ஓகேவா? டயரு, ஃபிஷ் நெட்டு, இதெல்லாம் தான் வந்து சோர்சஸ். எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓஷன், ரிவர்ஸ், ஃபுட் செயின் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், என்ன ஹார்ம்னஸ் வாட் அண்ட் ஆல் தி ஹார்ம்னஸ் இட் வுட் காஸ் அப்படின்னா சோக்கிங், ஸ்டார்வேஷன், பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் புரியணும். பயோ அக்குமுலேஷன் அப்படின்னா
ஒரு உயிரினம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ல இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கிறது பயோ அக்குமுலேஷன். மேக்னிஃபிகேஷன் அந்த ஃபிஷ்ஷை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அப்படி இது மாதிரி ஃபுட் செயின்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தால் பயோ மேக்னிஃபிகேஷன். இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் நடக்க அதிகப்படியான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். Mark question. A study has found high microplastic contaminations in fish and shellfish from the Pichavaram mangrove ecosystem. Mangrove ecosystem Pichavaram base பண்ணி தான் discuss the sources. அந்த sources என்னன்னா pathways and ecological implication of microplastic pollution in coastal system. ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்து கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you.